இப்ப தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி எந்த நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வர்ற ஹாட் நியூஸ் என்ன தெரியுமா? பிரபல தமிழ் நடிகர் விஜயின் மனைவியான சங்கீதா விவாகரத்து கேட்டு கோர்ட் வாசலில் நிற்கிறார். இதன் பின்னணி என்ன என்பதை செய்தியாளர் மாலதி சொல்ல கேட்போம். சொல்லுங்க மாலதி, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கேட்க, அந்த மாதிரி அங்கிருந்து பேசுறவங்களும் சில பல நாட்களாகவே டிவிகேவின் தலைவர் விஜய்க்கும் டிவிகே தலைவர் விஜயின் மனைவியான சங்கீதாவிற்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. இது இருக்க பிரபல தென்னிந்திய நடிகையான ஓபன் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட் அதுக்குள்ள ஆக்ட்ரஸ் இவர்கள் இருவருக்கும் பல காலமாகவே தொடர்பு இருப்பதாக ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் தனது மனைவியான சங்கீதா சொல்கையில், நான் இனி அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், இனி நீதான் என் மனைவி என்றெல்லாம் சத்தியம் செய்துவிட்டு இப்பொழுது மறுபடியும் அந்த பிரபல நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாக டிவிகே தலைவரின் மனைவியான சங்கீதா கோர்ட்டில் கேஸ் ஒன்றை ஓபன் செய்துள்ளார் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு கிளியோ கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லணும் அப்படின்னா சங்கீதா கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்திருக்காங்க தான், டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க சொல்ற அளவுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லல. ஏன்னா சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆச்சு அப்படின்றத டீடைலா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸை கேட்ட உடனே அட கொடுமையே, அந்த செவரு உங்களையும் விட்டு வைக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சமீப காலத்துல ஏகப்பட்ட டிவோர்ஸ், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரேரா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து டிவோர்ஸ் நியூஸ்லாம் வரும். ஆனா இப்ப பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதோ? நிறைய பேர் சொல்லுவாங்க திவ்யா, ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்றத பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குமுறல வச்சுப்போம். அதாவது 27 February ஈவினிங் செங்கல்பட்டுல இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. அதை ஃபைல் பண்றது விஜய் அவர்களின் மனைவியான சங்கீதா அவர்கள். அதுவும் இந்த கேஸ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இது 100% லீகல் அண்ட் அபிஷியல் நியூஸ். இப்ப கோர்ட்ல தான் ஃபைனல் டெசிஷன் கொடுக்கணும். அந்த பெட்டிஷன்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் எப்படி ஆச்சு அப்படின்றதையும் தெளிவா சொல்லிருக்காங்க. ஏன்னா இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. விஜயின் மனைவியான சங்கீதா அவர்கள் இவரோட தீவிர ஃபேன். யூகேல இருந்து வந்து ஒரு டைம் மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் மீட்டப்ல பார்த்து அதுக்கப்புறம் லவ் ஆகி அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா? செம்ம ரொமான்டிக். இது சும்மா ஒரு ஹெட்ஸ் அப், உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக சொல்றேன். இப்போ அந்த பெட்டிஷனுக்குள்ள போவோம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த மேரேஜ் 1998 யூகேல அண்ட் அங்கேயே ரெஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்டியன், சங்கீதா ஒரு ஹிந்து. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். பட் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா 1999ல ட்ரெடிஷனல் முறைப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை எக்மோர்ல ராஜா முத்தையா மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா, பெருசா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்குலாம் அங்கதான் கல்யாணம் ஆகும். அங்கதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹிந்து முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ நம்ம ஆளு வளர்ந்து வரும் ஸ்டார் அண்ட் பாலிடிக்ஸ்லயும் இல்ல இல்லையா. சோ ஸ்டார்டிங்லயே இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா தான் இருந்ததாகவும், எங்க ரெண்டு பேருக்குள்ள 2 கிட்ஸ் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, இப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு மெயின் இஷ்யூக்கு வராங்க. 2021ல ஒரு ஆக்ட்ரஸோட தொடர்புல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கேன், எமோஷனலா ரொம்ப கஷ்டப்படுறேன். இதெல்லாத்தையும் போய் நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாரு. ஆனா அது இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, ஸ்டாப் ஆகல. இதனால சங்கீதாவாகிய நான் மென்டல் க்ரூவல்டி, பப்ளிக் ஹியூமிலியேஷன், எமோஷனல் நெக்லெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டிசர்ஷன் இதெல்லாம் என்னோட அலிகேஷன் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன்ல எழுதிருக்காங்க, மென்ஷன் பண்ணி. சரியே, இங்கிலீஷ்ல தசு புசுன்னு ஏதோ சொன்னியே, அப்படின்னா என்னன்றத தமிழ்ல சொல்லுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல? ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா how to say in Tamil exactly மென்டல் க்ரூவல்டி, மன உளைச்சல், மன ரீதியான கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ஹியூமிலியேஷன், பொதுமக்கள் முன்னால் அவமானப்படுத்துதல். அது என்னன்னா சோஷியல் மீடியால இவரோட ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இவரோட மனைவியான சங்கீதாவை போட்டு அசிங்க அசிங்கமா பேசுறது, கண்ணா பின்னாடி மெசேஜ் அனுப்புறது, இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறதா சொல்லியிருக்காங்க. எமோஷனல் நெக்லெக்ட் அப்படின்னா உணர்ச்சி ரீதியா ஒன்னும் பெருசா பாத்துக்காம இருக்கிறது, பெருசா கவனிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் டிசர்ஷன் அப்படின்னா நேரடியா விட்டு போகல, ஆனா லைஃப்ல என் கூட என்ன விட்டுட்டு அவர் போயிட்டாருன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இத பத்தி பின்னாடி பேசுவோம். அடுத்து என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு வந்துருவோம். இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பேசிருக்காங்க. அதாவது எப்பன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 2021ல இருந்து பிப்ரவரி 2022 வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு 2024 ஆகஸ்ட்ல இருந்து 2025 பிப்ரவரி வரைக்கும் பேசிருக்காங்க. ஃபேமிலி அண்ட் லாயர்ஸ் கூட இன்வால்வ் ஆகி பேசிருக்காங்க. பட் எதுவும் பெருசா செட்டில் ஆகல. சோ இதுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை
வெறும் பேப்பர் லெவல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. சோ இப்ப சங்கீதா அவர்கள் கோர்ட்ல என்ன ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, டிவோர்ஸ், பெர்மனன்ட் அலிமனி, அப்படின்னா விவாகரத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை வாழ்வதற்காக கணவர் தர வேண்டிய நிரந்தர பண உதவி, அதாவது ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரோட நீலாங்கரை வீடு இருக்குல்ல, அங்க ஸ்டே பண்றதுக்கான ரைட்ஸ், அப்படி இல்லனா அந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு இல்ல ஏதோ ஒரு அகாமடேஷன், ஆனா அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பிரைவேட் ஹியரிங் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. அது என்னன்னா பொதுமக்கள் முன்னாடி நடக்காம ரகசியமா நீதிமன்ற விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த பெட்டிஷன்ல இருக்கு. ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறந்துக்க தான் செய்யும். சோ இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால தான் யூசுவலா ஒரு சில ஆடியோ லான்ச், ஒரு சில ஈவென்ட்ஸ்ல எல்லாம் எங்கெங்கெல்லாம் இவர் போறாரோ அங்க இவங்களோட மனைவியான சங்கீதாவும் வருவாங்க. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே வந்திருக்க மாட்டாங்க, இல்ல பொலிட்டிக்கல் மீட்டிங்கோ சாதாரண பப்ளிக் ஃபங்க்ஷன் கூட போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே அபிஷியலா அந்த பெட்டிஷன்ல மென்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாத்தையும் கேக்குறப்போ கடைசியில இவங்களுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அதுக்கு லாஸ்டா வரேன். இப்போ இவங்களோட பார்ட் சொல்லிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, ரியாக்ஷனும் கிடையாது. ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சிகள் எப்படா சிக்குவா செய்யலாம்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வேற ஒரு நியூஸ் வந்துருச்சா, சொல்லவா வேணும்? என்னென்ன பண்ண போறாங்களோ. நான்சென்ஸ். இத கொண்டு வந்து கொடுத்ததே உங்க வைஃப் தான். பட் இதெல்லாம் கேட்கறப்போ உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. தனுஷ், ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, ஏஆர் ரஹ்மான், சமந்தா, இன்னும் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. அந்த வகையில இப்ப விஜய் சங்கீதாவும் வந்துட்டாங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது இன்னும் 1 or 2 monthsல எலெக்ஷன் வர போகுது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்றதுதான் சொல்லணும். அதை தாண்டி சங்கீதா அவர்களோட ரியல் லைஃப்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியாது, இல்ல விஜய் அவர்கள் லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குன்றதும் நமக்கு தெரியாது. அதனால எதுவும் பெருசா தெரிஞ்சுக்காம அரசல் புரசலா காதுக்கு வர்றதை வச்சுக்கிட்டு கண்ணா பின்னா நம்மளா எதுவும் கிரியேட் பண்ண வேணாம். இது அவங்க 2 பேரோட லைஃப், அவங்க எடுக்கிற முடிவு. அதனால இந்த நடிகை தான் அவங்களோட தான் இங்க இருந்தாரு, அவங்களால தான் இப்படி ஆச்சு, சங்கீதாவும் சரி கிடையாது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு ஒரு சில கமெண்ட்ஸ், ஒரு சில வல்கரான போட்டோஸ்லாம் சோஷியல் மீடியால வர்றதை நான் பாக்குறேன். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அவங்களுக்கான பிரைவசியை அவங்களுக்கு கொடுப்போம். முடியாது அப்படிலாம் என்ன நம்ம சொன்னாலும் கேட்கவா போறாங்க? இப்பவே நம்ம சன் நியூஸ்ல கிளம்பிட்டாங்க. லெஃப்ட் ரைட்னு கண்ணா பின்னான்னு போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பல கட்சிகளோட மாநாடுல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்பவும் போயிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றது சத்தியமா தெரியல. ஆனா ஒண்ணு, இப்படியே எல்லாரும் டிவோர்ஸ்னு போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். ஆல்ரெடி ஆஸ் பர் இந்தியன் லா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேஸும் பேக் டு பேக் வர, அப்பேற்பட்ட கல்யாணம் நமக்கு எதுக்கு, அப்பேற்பட்ட குழந்தை நமக்கு எதுக்கு, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயே வாழ்ந்துட்டு அடுத்து என்னன்னு போயிட்டே இருப்போம் அப்படின்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்லன்றது மட்டும் தெளிவா தெரியுது. சில பேர் ரப்பர் பேண்ட் அறுந்து போச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க, ஆனா சில பேர் முடிச்சு போட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பெட்டிஷன்ல இருந்த ஒரு சில முக்கியமானது மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். பட் இது ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இதை தாண்டி என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றது இனிதான் தெரியும். பட் அதெல்லாம் படிக்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். ஃபைனலி இது எங்க போக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வருத்தத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவீங்க? நியூஸோட டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நடிகையுடன் களத்தொடர்புல இருக்கும் விஜய், குடும்பத்துக்கே அவமானம், திருந்தவே மாட்டான், வெக்கம் கெட்டவன். ஒரு மனுஷனை எந்திரிக்கவே விடாம அடிச்சா எப்படியா? இதெல்லாம் இந்த எலெக்ஷன் காரணமா தானே அந்த வேலை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. எலெக்ஷன்ல பிரச்சனை, படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, கரூர் பிரச்சனை, இப்ப இந்த டிவோர்ஸ் வேற சொல்லவே வேணாம். அந்த ஆளை போட்டு ஒரு வாரம் துவன்னு துவச்சிருவீங்க. அது அவங்க குடும்ப பிரச்சனையா? அது அவங்க 2 பேத்துக்குள்ள மேட்டர், அது அவங்க அபிஷியலா டீல் பண்ணிக்குவாங்க. அதை ஏன் நீங்க இந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்துறீங்க? என் வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவேன். ஆனா அந்த டைம்லாம் இப்ப தளபதி விஜய் நினைச்சுக்கிறேன். அவர் பிரச்சனை முன்னாடி நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன்.